சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணியோட அம்மா கிறிஷோட ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் போனேன். அங்கே போன இடத்துல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அவன் 10 பசங்களை போட்டு அடிச்சுட்டே இருக்கானா, எதுக்கு எடுத்தாலையும் சண்டை போடுறானா, அது மட்டும் கிடையாது, நிறைய நிறைய பொய் சொல்லிக்கிட்டே இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காமா அவனை நம்ம கஷ்டப்பட்டு ஸ்கூலில் சேர்த்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்ட வந்து நான் எவ்வளோ தூரம் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? ஒவ்வொரு காசும் பார்த்து பார்த்து சேர்த்து வச்சு உனக்காக தாண்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னடனா ஸ்கூலில் உன்னை இவ்வளோ தூரம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்காகவா நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு பொய் சொல்ல யாருடா கற்றுக் கொடுத்தாங்க? ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டிகிட்டு இருக்காங்க. கற்றுக்கிட்டதே உங்ககிட்ட இருந்தானம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்கள் மனோஜ் டேடி கூட சேர்கிறதுக்காக எவ்வளோலாம் பொய் சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து நான் கற்றுக்கிட்டேம்மா. ஏன்னா நான் உங்களுடைய பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரோகிணியோட அம்மா இருந்துட்டு குழந்தை முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் என் பேச்சை நீ கொஞ்சமாவது கேட்டியா? இன்னைக்கு பாரு, கிறிஷோட வாழ்க்கையே கேள்விக்குறியா நிற்க போகுது, அவன் வாழ்க்கையே உன்னால தான் கெடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.